கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நம்ம கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கு, நோய் இருக்கு, உபாதைகள் இருக்கு, அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கு, இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சமசப்தமத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளுடன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் செய்யக்கூடிய தொழிலில் வேலையிலெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும். பண வரவிற்கு கொஞ்சம் சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலையும் கேது, அதை தவிர 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்ற இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக பண வரவிற்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, யோக காரகர், மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் செல்வாக்கு, அரசியல் ஆளுமைகள் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம். சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாபத்தில் செலவுகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணவரவு வரும். எதை தொட்டாலும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பிரயாணம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் வேலை வாய்ப்பின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும்
சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால புதுசாக வந்து இப்போ கடன் வாங்கி உங்களால் முடிஞ்ச வீடு மனை வாங்கக்கூடிய தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 26ஆம் தேதி கார்த்தாலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புனர்ப்பு யோகம் இருந்தாலும் சனியோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கார். சனி பயிற்சி வக்கர பயிற்சின்றது ஒரு தனியாக போட்டிருக்கேன் வீடியோஸ், அதை பாருங்கள். இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேனால் சனியோடு இருந்தாலும் எதிராளிகள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும். வக்கரகதியில் இருக்கார். அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது. ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையற்ற பேச்சுக்கள், விதண்டாவாதங்கள், அதை தவிர வந்து எது வேணும் நம்ம பேர் இருக்கணுன்றதுக்காக எதையாவது பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. அதாவது 28லேருந்து 30ஆம் தேதி காலத்தால் வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர மங்கள யோகம் அடையாது. 10ஆம் இடத்துக்கு, அதாவது 9ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர மங்கள யோகம் அடைகிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகிறதும் 30ஆம் தேதி காலத்தாலும் 9:15 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் திடீர் பணயோகம் வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசு அலுவலர்களில் இருக்கிறவங்க, அதுவும் நிலம் சார்ந்த நிலத்தரகம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். அதுவும் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா தாமரை மலர் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கும் நாமக்கல்ல கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.